பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலமாக உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்படுவது, தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணாலும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற சுவிசேஷமாய் இருக்கிறது. பாருங்க, தேவன் எப்பவுமே ஒளியா இருக்கிறார். யாரெல்லாம் நம்புறீங்க? கொஞ்சம் கூட இருள் கிடையாது அவர்கிட்ட. எவ்வளவு வேணும் இருள் கிடையாது. எப்படியாப்பட்ட இருள் வாழ்க்கையே கிடையாது. இயேசு பற்றி கொடுக்குற யாருக்கும் இருள் வாழ்க்கையே இருக்காதுங்க. அநேகர் இருளில் இருக்கிறாங்க இயேசு பற்றி கொண்டோம், ஆனா உண்மையா பற்றி கொள்ளவில்லை. அவங்க வாழ்க்கையில் இருள் இருக்குன்னு சொன்னா அது நம்ம பொறுப்பல்ல. அவர் எவ்வளவும் இருள் இல்லைன்றாரு. எவ்வளவு ஆகினாலும் என்னை சோதிச்சு பாருப்பா, நான் இருளான வாழ்க்கையில் உன்னை தள்ள மாட்டேன். என்னை பெற்றுக் கொள்ளுகிற அன்பு சகோதரன், அன்பு சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் ஒளியாக வந்திருக்கிறேன். ஒளியான வாழ்க்கை தாங்க இயேசுவின் வாழ்க்கை. அவர் வாழ்க்கையில் எவ்வளவும் இருள் இல்லை. அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற சுவிசேஷம் இதுதாங்க. உலகத்தில் ஒளியாக வந்தவர் இயேசு. அவருக்கு எப்படி இருள் இருக்குதாங்க? அவர் வர இடம்லாம் வெளிச்சமாக தான் இருக்கும், பிரகாசம் தான், இருள் கிடையாது. தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அவரை பற்றி கொண்டு வாழுகிற உங்கள் வாழ்க்கையில் இருள் இருக்காதுங்க. நம்ம ஏனோ தானோ கிறிஸ்துவ பற்றி கொண்டோம், இப்படி தான் இருக்கிறோம், என் வாழ்க்கையில் இருளாக்குது அப்படின்னு சொல்லிட்டு தவறான வாழ்க்கை, தவறான கேள்விக்குறி. ஆனால் நம்ம சரியில்லைன்னு அர்த்தம். நம்ம சரியாக இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் இருள் பற்றி கொள்ளாது. இயேசு நம்ம வாழ்க்கையில் வந்துட்டார்னா நிச்சயமாக வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையாக இருந்தால், இயேசு எப்படி வெற்றி சிறந்தார், எல்லாத்தையும் அவர் நிலைநிற்க பண்ணினார், நம்ம வாழ்க்கையும் அவர் நிலைநிற்க பண்ணுவாருங்க. நம்ம அவரிடத்தில் அன்பு கூறவில்லை, அவர் அன்பில் நடக்கவில்லை. ஆனால் கிறிஸ்துவில் இருக்கிறோம், ஆனால் கிறிஸ்துக்குள் வாழ முடியவில்லை. கிறிஸ்துவால் வாழ்கிறோம், கிறிஸ்துக்குள் வாழ முடியவில்லை. கிறிஸ்துவனுடைய அன்பை நம்ம என்ன பண்ண வெளிப்படுத்த முடியவில்லை. கிறிஸ்து அன்பில் உடன்பாடு இல்லை, ஆனால் கிறிஸ்துவங்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருள் இருக்க செய்யும். அவர் சொல்கிறாரு, எவ்வளோ வேணாலும் சோதிச்சு பார்ப்பா, நான் இருளான வாழ்க்கையில் உன்னை தள்ள மாட்டேன். நான் ஒளியாக தான்ப்பா வந்தேன் உலகத்துக்கு. அந்த ஒளியின் பிள்ளைகளாக நீங்கள் வாழுங்க, வெளிச்சத்தில் நடப்பீர்கள், இருள் உங்களை பற்றி கொள்ளாது அப்படின்றார். இந்த வேத வசனம் சொல்லுது, தெளிவுபடுத்துதுங்க. எவ்வளவு வேணாலும் இருள் இல்லைப்பா என்கிட்டன்றார். அந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்களேன். தேவன் ஒளியாக இருக்கிறார். ஒரே வார்த்தை சொல்றேன், ஒளியாக தான்ப்பா இருக்கிறேன், எப்பவுமே இருள் கிடையாதுப்பா, என்கிட்ட இருள் வராதுன்றார். ஆனால் என் வயலில் நடக்கிறவங்க அத்தனை பேரும் வெளிச்சத்தில் தான் நடப்பாங்க. அவரில் எவ்வளவு வேணாலும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற சுவிசேஷமாக இருக்கிறது. இயேசு உண்மையிலே ஒளியதாங்க இருக்கிறார். அவர் சார்ந்து வாழ்கிற அத்தனை பேரும் 12 சீஷர்களை பாருங்களேன், எல்லாம் கரெக்டாக தான் இருந்தாங்க. அவர் ஒரு வழியில் போய் அவங்க சிக்கிக்கிறாங்க. அப்புறம் இயேசு மேலே குறை சொல்ல முடியுமா? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனமாக இருக்கிறேன்றாரு. அந்த வழியில் யாரும் நடக்க முடிஞ்சுதா? முடியல. பாவ இருள் சூழ்ந்து கொள்ளுகிறது. பாவம் அவர்களிட்டு விடுபட முடியவில்லை. ஆனால் கிறிஸ்துவராக இருக்கிறோம், கிறிஸ்துக்குள் வாழ முடியாதபடிக்கு சோதனைக்கு உட்படுகிறோம். அதனால்தான் அவர்கிட்ட இருள் இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஏசப்பா கண் இல்லை, மூக்கு இல்லைன்றோம். ஏன்னா நம்ம வாழ்க்கை இருளான வாழ்க்கையில் போய்கிறோம். அவர் ஒளியின் வாழ்க்கைக்கு நம்ம பிரமாணங்களை, ஒரு கட்டளைகளை கை கொண்டு நடக்கும்போது ஒளியான வாழ்க்கையிலே நம்ம சுதரித்து கொண்டு நம்ம ஆசீர்வாதத்துக்குள் நடக்க முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இருள் இல்லை. எவ்வளவோன்னு என்னிடத்தில் இருள் இல்லைப்பா, நீ எப்படி வேணாலும் சோதிச்சு பாரு. எத்தனையோ பேர் சோதிச்சாங்க, எத்தனையோ பேர் பண்ணாங்க. அவர்கிட்ட எத்தனை 5 நீதிமன்றங்கள் சோதிக்கப்பட்டது, அவர் வெற்றி சிறந்தார். உங்கள் வாழ்க்கை வெற்றி வாழ்க்கை வேணும்னா தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவும் ஒளி இருள் இல்லை. உங்கள் வாழ்க்கை இருள் வாழ்க்கை வரக்கூடாது. இயேசுவை பின்பற்றுங்கள், இயேசுடைய வாயிலை பிரமாணங்களை கை கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை இருள் வாழ்க்கை இருக்காது. ஒளியின் பிள்ளைகளாக நீங்கள் வாழ்வீர்கள். எங்கே போனாலும் பிரகாசம், எங்கே போனாலும் ஆசீர்வாதம் பெற்று அன்போடு வாழ போகிறீங்க. அதுதான் சொல்கிறாரு, இருளை பற்றி சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில் இருக்குதுன்னு சொன்னால், இருள் வருதுன்னு சொன்னால், நம்ம இயேசுவை முழுமையாய் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. இயேசுனுடைய அன்பிலே இன்னும் நம்ம முழுமையாக அடையவில்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் இயேசு அவர் முழுமையாய் தன்னைத்தானே தாழ்த்தினார். சிலுவை பரிந்தும் தன்னை தாழ்த்தும் போது அவர் வெற்றி சிறந்தார். நம்ம வாழ்க்கையை தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம், ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழ்வோம்.
தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வார்த்தையோடும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் வீடியோ தொடர்ந்து பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆமென். காட் பிளஸ்.